இந்தியாவோட முதன்மையான ஐடி சேவைகள் நிறுவனங்களில் ஒன்றான டிசிஎஸ் நிறுவனம் இப்போ அவங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு 4.5% இருந்து 7% வரைக்கும் சம்பள உயர்வு அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு 5 மாதங்களாகவே இந்த சம்பள உயர்வானது எதிர்பார்க்கப்பட்டு இருந்த இந்த நிலைமையில இப்போ வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. சோ இது பத்தின டீடைல்ஸ் தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஆகஸ்ட் மாசத்துடைய ஆரம்பத்திலேயே இந்த ஹைக் அப்படின்றது கொடுக்க போறோம் அப்படின்றது வந்துட்டு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. சோ பேச்சுவார்த்தைகளிலே இருந்து கொண்டிருந்த இந்த ஹைக் ஆனது இப்போ செப்டம்பர் 1, 2025 இருந்து எஃபெக்டிவா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவங்க ஊழியர்களுக்கு லெட்டர்ஸும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. சோ இது எவ்வளவு பர்சன்டேஜ் ஹைக் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 இருந்து 7% வரைக்கும் ஹைக் கொடுக்குறோம். அது கூடவே இந்த டாப் பர்ஃபார்மர்ஸ், அதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்ச அந்த ஊழியர்களுக்கு 10% வரைக்குமே ஹைக் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஜென்ரலா டிசிஎஸ் வந்து எப்பவுமே ஒரு வருஷத்துக்கும் ஏப்ரல் மாசத்துல கரெக்டா இந்த ஹைக் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த வாட்டி ஏப்ரல் மாசத்துல இருந்தே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹைக் வந்துட்டு வரவே இல்லை. இது ஏன்னா குளோபலியே ஐடி இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு ஸ்லோ டவுன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ரெவென்யூ growthமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த பிராடரான இந்த எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் கணக்குல வச்சுதான் இந்த ஹைக்கான டிலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஹைக் ஆனது ரிட்ரோஸ்பெக்டிவா பே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ பழைய மாதங்களுக்கு எல்லாம் சேர்ந்து அரியர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, சோ அவங்களுடைய 80% ஊழியர்களுக்கு வந்துட்டு இந்த ஹைக் ஆனது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ யார் யாருக்கு இந்த ஹைக் பொருந்தும் அப்படின்னா இந்த C3A கிரேட்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள். சோ இதுல வந்து ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து ஜூனியர்ல இருந்து இந்த மிட் லெவல் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே கவர் ஆயிடுறாங்க. இந்த கொஞ்சம் இந்த உயர்ந்த கிரேட்ல இருக்கக்கூடிய இந்த C3B, இந்த C4, C5 இந்த கிரேட்ல இருக்கக்கூடிய இந்த ஊழியர்களுக்கு எல்லாம் இந்த ஹைக் ஆனது பொருந்தாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சோ இன்னொன்னு என்ன கவனிக்கணும் அப்படின்னா கடந்த ஒரு 4-5 வருஷத்துல இந்த வருஷம் தான் ரொம்ப கம்மியான ஹைக் போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ 2023 எல்லாம் பார்த்தோம்னா 6% இருந்து 9% வரைக்கும் ஹைக் போட்டிருந்தாங்க. சோ இன்னுமே இந்த 2022 பிஸ்கல் இயர்ல 10.5% வரைக்கும் பெரிய அளவுல ஹைக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த 4% இருந்து 7% வரைக்கும் தான் ஹைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்துட்டு லே ஆஃப் எல்லாம் போயிருக்கு. சோ இப்பதான் சமீபத்துல இந்த டிசிஎஸ் நிறுவனம் ஒரு 12,000 ஊழியர்கள், அதாவது அவங்களுடைய டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு 2% ஊழியர்களை இந்த ஏஐயோட இன்டர்வென்ஷன், சோ ஏஐ ஆட்டோமேஷன் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஜாபுக்கெல்லாம் ஊழியர்கள் தேவையில்ல, ஏஐயே பாத்துக்கும் அப்படின்றதுனால ஒரு லே ஆஃப் ஒண்ணு நடத்திருந்தாங்க. சோ இந்த லே ஆஃப் தொடர்ந்து அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த சம்பள உயர்வானது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னாலும் ஊழியர்களுக்கு ஒரு பெரிதளவு சந்தோஷம் கொடுக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப கம்மியான அளவு தான் இந்த சம்பள உயர்வு இருக்கு அப்படின்றது பேசு பொருளா இருக்கு. சோ இப்போதைக்கு டிசிஎஸ் நிறுவனத்துல அவங்களுடைய டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஒரு 6,13,000 கிட்டத்தட்ட ஊழியர்கள் இருக்காங்க. வர மார்ச் 2026 இன்னொரு ரவுண்ட் லே ஆஃப் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. சோ அப்பவும் ஒரு 2% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட திருப்பி ஒரு 12,000 ஊழியர்கள் வரைக்கும் லே ஆஃப் செய்யப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. சோ இப்பதான் ரீசெண்டா ஜூன் மாசத்துல கூட டிசிஎஸ் நிறுவனம் அவங்களுடைய பெஞ்ச் பாலிசி அப்படிங்கறத வந்து ரிவைஸ் பண்ணிருந்தாங்க அப்படிங்கறதையும் பார்த்திருந்தோம். அதாவது எந்த ப்ராஜெக்ட்லயும் இல்லாம பெஞ்ச்ல மட்டும் 3 மாசத்துக்கு மேல இருந்தா ரிசைன் பண்ண வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய பெஞ்ச் பாலிசியை ரிவைஸ் பண்ணியிருந்ததையும் நம்ம பார்த்திருந்தோம். சோ டிசிஎஸ் நிறுவனம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சில இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கிறது அவங்களுடைய ஊழியர்கள் நடுவுலயும் சரி, as a whole ஐடி இண்டஸ்ட்ரியிலுமே சரி, இந்த நிறுவனம் மேல இருந்த அந்த அப்பீல் ஆனது கொஞ்சம் குறையுது அப்படின்ற மாதிரி தான் பேச்சு. சோ உங்களுடைய கருத்து இதுல என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.